Peacemakers of Christo. நீ ஆடம்பர அல்டாப்புக்காக வாழ்ந்து கொண்டிருக்கிறாயா, இல்லை உன்னையே தாழ்த்தி இறை பிள்ளையாக வாழ்கிறாயா? மத்தேயு சுவிசேஷம் 23வது அதிகாரம் 2வது வசனத்துல, மறைநூல் அறிஞரும் பரிசேயரும் மோசையின் அதிகாரத்தை கொண்டிருக்கின்றனர், ஆகவே அவர்கள் என்னென்ன செய்யும்படி உங்களிடம் கூறுகிறார்களோ அவற்றையெல்லாம் கடைபிடித்து நடந்து வாருங்கள். ஆனால் அவர்கள் செய்வது போல நீங்கள் செய்யாதீர்கள். அவர்கள் சொல்லுவார்கள், செயலில் காட்ட மாட்டார்கள். விருந்துகளில் முதன்மையான இடங்களை, தொழுகை கூடங்களில் முதன்மையான இடங்களையும் விரும்புகிறார்கள். சந்தை வெளிகளில் மக்கள் தங்களுக்கு வணக்கம் செலுத்துவதையும் ரபி என அழைப்பதையும் விரும்புகிறார்கள். ஜெபிப்போம். என் நேச பிதாவே, கர்த்தாவாகிய கர்த்தாவே, உம்மை துதிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம், வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம் சுவாமி. அந்நாளிலே ஆண்டவரே, நீர் உம்முடைய சீடர்களுக்கு சொன்னீர், தயவு செய்து பரிசேயரையும் சதுசேயரையும் அவருடைய செயல்களையும் நீங்க பார்க்காதீர்கள். அவர்கள் திருச்சட்டத்தை, மறைநூலை விவரிக்கிறார்கள், அருமையாக விவரிக்கிறார்கள். அதை நீங்கள் பின்பற்றுங்கள், அதை நீங்கள் செய்யுங்கள். ஆனால் அவங்க பர்சனல் லைஃப் வீணானது, அது சொல்லத்தக்காதது என்று ஆண்டவரே நீர் கூறினீர் சுவாமி. ஆமா ஆண்டவரே, இன்று எத்தனையோ பேருடைய பர்சனல் லைஃப் வேஸ்டான லைஃபாக, பாவ வாழ்க்கையாக, மோசமான வாழ்க்கையாக, அடிப்பட்ட வாழ்க்கையாக, காயங்கள் நிறைந்த வாழ்க்கையாக, கைவிடப்பட்ட வாழ்க்கையாக, தோல்வியுற்ற வாழ்க்கையாக, கணவன் மனைவியை இழந்த வாழ்க்கையாக, பிள்ளைகளை இழந்த வாழ்க்கையாக வாழ்கிறோம் சுவாமி. ஏசப்பா, நாங்க பரதேசிகள் ஆண்டவரே, அப்ராணிகள் ஆண்டவரே, ஒன்றும் அறியாதவர்கள் ஐயா, எல்லாத்தையும் இழந்தவர்கள் ஐயா. இயேசுவே, என் தெய்வமே, என் ராஜாதி ராஜாவே, பரிசேயர்களும் மறைநூல் அறிஞர்களும் ஆண்டவரே ஆடம்பர வாழ்க்கையை எதிர்நோக்குகிறவர்கள் ஐயா. ஆண்டவரே, விளம்பரங்களை எதிர்நோக்குகிறவர்கள் ஐயா, அல்டாப்பு வாழ்க்கை சுவாமி. இந்நாளிலும் எத்தனையோ பிள்ளைகள் அல்டாப்புக்காக வாங்குறாங்க ஆண்டவரே. ஆண்டவரே, காமிச்சுக்கணும், நம்ம பெரிய ஆளு, நம்ம அழகானவள், நம்மள்ட்ட பணம் இருக்குது, நம்மள்ட்ட காசு இருக்குது, நம்மள்ட்ட வீடு இருக்குது, நம்மள்ட்ட சொத்துக்கள் ஏறாலும், என் புள்ள பெரிய அதிகாரி ஆண்டவரே, அவன் நிறைய சம்பாதிக்கிறான், என் புள்ள சூப்பரான புள்ள, என் புருஷன் சூப்பரான புருஷன், எங்கள்ட்ட நிறைய காசு இருக்கு, நாங்க நிறைய நன்கொடைகள் கொடுக்கிறோம், நாங்க நிறைய அனாதைகளுக்கு உதவுறோம் என்று பெருமை பேச்சுகளை பேசிக்கொண்டு அல்டாப்பு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டு, பண வாழ்க்கைக்குள்ளாய் இருந்து கொண்டு, ஆடம்பர வாழ்க்கைக்குள்ளாய் இருந்து கொண்டு, ஆண்டவரை நடித்து கொண்டு, ஏமாற்றிக் கொண்டு வாழ்கிற குடும்பங்களாக நாங்கள் வாழ்கிறோம் சுவாமி. இயேசு ராஜாவே, இன்னைக்கு என் உள்ளத்துக்குள்ளாய் பார்த்தால் ஏகப்பட்ட பாவ கரைகள் ஆண்டவரே. அப்பா, இந்த உள்ளத்துக்குள்ளாய் ஏகப்பட்ட ஏமாற்று, பொய் நிறைந்து இருக்கிறது ஐயா, பொறாமை நிறைந்து இருக்கிறது சுவாமி. நான் அல்டிக்கிட்டு வாழ்றேன் ஆண்டவரே, அல்டாப்புல வாழ்றேன் ஐயா, நான் ஒரு ஷோ கேஸ் ஆண்டவரே. ஆமாப்பா, இன்று பேருக்காக, புகழுக்காக ஆண்டவரே, எல்லாரும் மரியாதை கொடுப்பதற்காக பணங்களை வாரி வீசுகிற உலகம் ஐயா, பெருமை பேச்சுகள் பேசுகிற உலகம் ஐயா, தன்னையே உயர்த்தி உயர்த்தி பேசுகிற உலகம் ஐயா. ஆமாண்டவரே, உள்ளங்களிலே தூய்மைகள் இல்லை, பரிசுத்தம் இல்லை, தாழ்மை இல்லை ஆண்டவரே. எங்கள் மீது மனமிறங்கும் சுவாமி. ஏசப்பா, மக்கள் போற்றணும்னு இன்னைக்கு நிறைய பேர் நிறைய காரியங்களை செய்கிறார்கள் ஐயா. மக்களை ஆண்டவரே போற்றணும் சுவாமி. ஏசப்பா, நீர்தானே போற்றணும் ஆண்டவரே. இயேசுவே, எவன் ஒருவன் தன்னையே உயர்த்திக் கொள்கிறானோ அடிமட்டத்துக்கு தாழ்த்தப்படுவான், எவன் ஒருவன் தாழ்த்தப்படுகிறானோ ஆண்டவரே வானுலகத்திற்கு அவன் நிகராக உயர்த்தப்படுவான் என்று கூறினரே சுவாமி. ஏசப்பா, இந்நாளிலே எத்தனையோ பிள்ளைகள் எத்தனையோ நல்ல காரியங்களை செய்து விட்டு ஆண்டவரே, எப்படி செய்யணும், யார் செய்தார்கள், யார்கிட்ட இந்த உதவி வந்துச்சுன்னு தெரியாமல், அட்ரஸ் இல்லாமல் வாழ்கிற பிள்ளைகள் கூட இருக்கிறார்கள் ஆண்டவரே.
ஐயோ இந்த ஆலயத்திற்கு நான் செய்யணும் என்று பேரு கூட சொல்லாதவர்கள் ஏராளம் ஐயா. இத்தனை பிள்ளைகளை நான் ஆண்டவரே போஷிக்கணும், அவங்க வயிற்றெல்லாம் நிரப்பணும், அவங்க வாழ்க்கையை நிரப்பணும்னு உதவி செய்து விட்டு அமைதியாக இருக்கிறவர்கள் ஏராளம் சுவாமி. இயேசு ராஜாவே, இப்பிள்ளைகள் அனைவரையும் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. ஆடம்பரத்திற்காக இந்த உலகம் வாழக்கூடாது ஐயா, கோயில்ல பேர் படிப்பதற்காக வாழக்கூடாது ஐயா, உதவி செய்யக்கூடாது ஐயா, மற்றவன் ஆண்டவரே ஷால் போத்தணும் மாலை போடணும் என்பதற்காக நாங்க வாழக்கூடாது ஆண்டவரே. இயேசுவே, மற்றவங்கள்ட்ட என் நகைகளை காண்பிச்சுக்கணும், வீட்டை காமிச்சுக்கணும், பெரிய வீடா இருக்கணும், 4-5 கார் இருக்கணும், என்கிட்ட என் பிள்ளைங்க எல்லாம் சூப்பரா இருக்கிறத நான் காமிச்சுக்க கூடாது ஆண்டவரே. தாழ்மையான மனதை கொடுங்க ஐயா. உன்னையே போற்றி புகழ்கிற குடும்பங்களாக இக்குடும்பங்களை மாற்றுங்கள் சுவாமி. நாங்கள் பரிசேயர்கள் அல்ல ஆண்டவரே, ஓம் பிள்ளைகள் ஆண்டவரே. நாங்கள் சதுசேயர்கள் ஐயா இல்ல ஆண்டவரே, நாங்கள் சதி செய்பவர்கள் அல்ல ஆண்டவரே, நாங்கள் பறிக்கிறவர்கள் அல்ல ஆண்டவரே, நாங்கள் கொடுக்கிறவர்களாக மாறணும் ஐயா. தேவமே, எங்க பேர் வரக்கூடாது ஐயா, உன் பேர் மகிமைப்படுத்தப்படணும் ஆண்டவரே. இயேசுவே, இக்குடும்பத்தாரை ஆசீர்வதியுங்க. இவர்கள் செய்த எல்லா நன்மைகளையும் நினைத்து பாருங்க. தாழ்மை உள்ளத்தோடு உணர்ந்த உதவி செய்த ஆண்டவரே எல்லா ஜீவன்களுக்கும் 100 மடங்கு 100 மடங்கு 100 மடங்கு ஆசீர்வாதங்களை கொடுங்க, வேலை வாய்ப்புகளை கொடுங்க ஆண்டவரே. இவர்கள் செல்வங்களை பெருக்குங்க ஆண்டவரே, குழந்தை செல்வங்களை பெருக்குங்க ஆண்டவரே. அப்பா, இவர்கள் கஷ்டப்படுகிற காசுகளை பெருக்குங்க ஆண்டவரே, தொழிலை பெருக்குங்க ஆண்டவரே, முயற்சிகளை பெருக்குங்க ஆண்டவரே, வருமான தடைகளை அகற்றி போடுங்க ஐயா. பல கதவுகளை திறங்க ஆண்டவரே, காசு கொட்டட்டும் ஆண்டவரே, இக்குடும்பங்களிலே பணம் நிறையட்டும் ஆண்டவரே, இவர்கள் தொழில் செழிக்கட்டும் ஆண்டவரே, இவர்கள் இன்னும் 1000 பேருக்கு உதவணும் ஆண்டவரே. இயேசுவே, கொடுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும் என்று கூறினீரே சுவாமி. இவர்கள் கொடுக்கையில 1 100 மடங்காக மாறட்டும் ஐயா, 100 1000 மடங்காக மாறட்டும் சுவாமி. இயேசுவே, இவர்கள் பெயர் உம்முடைய ஜீவ புத்தகத்தில் எழுதி வைக்கப்பட வேண்டும் சுவாமி. அப்பா, நான் கஷ்டப்படுறேன், எல்லா இடத்துக்கும் போறேன், என்னால சம்பாதிக்கவே முடியல, சம்பாதிக்கிற காசே நிக்க மாட்டேங்குது, மருத்துவ செலவு ஆயிடுது, வீணான செலவு வந்துருதுன்னு கண்ணீரோடு ஜெபிக்கிற உன் பிள்ளைகளை கண்ணோக்கும் ஐயா. அப்பிள்ளைகளுடைய குடும்பங்களில அப்பா உம்முடைய தேவ தூதர்களை வையுங்க ஐயா. ஆண்டவரே, நரக அக்னி சாத்தான்களை விரட்டி அடியுங்க ஆண்டவரே. தேவையில்லாத செலவுகளை கொண்டு வரும் சாத்தான்களை விரட்டி அடியுங்க ஆண்டவரே. காய்ச்சலை விரட்டி அடியுங்க, கிட்னி பிரச்சனைகளை அடித்து விரைங்க ஆண்டவரே, கல்லு பிரச்சனையை அடித்து விரட்டுங்க ஆண்டவரே. அப்பா, இருதய நோய்களை அகற்றுங்க ஆண்டவரே, புற்று நோய்களை அடித்து விரட்டுங்க ஆண்டவரே, ரத்த நாளங்களை அடித்து ஆண்டவரே செயல்பட செய்யுங்க ஆண்டவரே. அப்பா, உன் பிள்ளைகள் வாழட்டும் ஐயா, நிறைவாக வாழட்டும், சந்தோஷமாக வாழட்டும், உம்மிலே மகிழட்டும். நீர்தான் ஐயா எங்க தெய்வம், நீர்தான்ப்பா என் அப்பா ஆண்டவரே. நீர் இருக்கையில நான் எதற்குப்பா பயப்படுவேன்? இந்த உலகமே எதிர்த்து வந்தாலும் நீர் எனக்கு உதவி செய்கிற தேவன் ஐயா. நீர் இருக்கையில நான் பயப்படவே மாட்டேன் ஐயா. ஆண்டவரே, நீர் வாழ்க 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 சுவாமி. எல்லா துதிகன மகிமை உமக்கே என்று அருமையான பிள்ளைகளை நம்முடைய பரிசுத்தமான கல்வாரி பாதத்துல சமர்ப்பித்து ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென் ஆமென் ஆமென். சிலுவை ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்வோம். தந்தை ஆசீர்வாதத்தின் திருசிலுவை, திருசிலுவை உனக்கும் உன் குடும்பத்திற்கும் வெளிச்சமாய் இருக்கிறது. நரக சர்ப்பம் உனக்கு அதிபதியாக வேண்டாம். சாத்தானே அப்பாலே போ. அபத்தங்களை பிள்ளைகளுக்கு போதிக்காதே. நீ கொடுப்பது தீது, நீயே அந்த நஞ்சை உட்கொள். திவ்ய நாற்கருணை ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்வோம். எல்லாம் அல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களையும் உங்கள் குடும்பத்தாரையும் ஆசீர்வதித்து வழி நடத்தி காத்திருள்வாராக. ஆமென் ஆமென் ஆமென். தெய்வ பிள்ளைகளே, ஒவ்வொரு நாளும் மதியம் 3 மணியிலிருந்து 5 மணி வரைக்கும் ஒவ்வொரு பிள்ளைகளுடைய கருத்துகளையும் உங்களுடைய கண்ணீர்களையும் இறை இரக்கத்து நற்கருணை ஆராதனையிலும் ஜெபமாலையிலும்
நவநாளிலும் நேர்த்தி திருப்பலியிலும் உங்களுடைய விண்ணப்பங்களை அர்ப்பணித்து ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம். உங்களுடைய விண்ணப்பங்களை கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கோ இல்லை லைவ் சாட் மூலியமாக கூட நீங்கள் அனுப்பலாம். தயங்காமல் அனுப்பலாம் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றோம். தெய்வ பிள்ளைகளே, ஒருவேளை உங்களுடைய கருத்துக்கள் பெரிய கருத்துக்களாக கஷ்டமான சூழ்நிலைகள் இருந்தால் தயவு செய்து நேர்த்தி திருப்பலியை அர்ப்பணியுங்கள். 1 3 5 7 9 12 30 33 77 என்று நீங்கள் உங்கள் கருத்துக்களுக்கு தகுந்தாப்புல நீங்க கடவுள்கிட்ட நேர்த்தி திருப்பலியை அர்ப்பணிக்கலாம். அதனால நேர்த்தி திருப்பலியிலே பயங்கர வல்லமைகள் இருக்கிறது. ஒரே குருவானவர் 2 மணி நேரம் உட்கார்ந்து உங்களுக்காக ஜெபித்து கொண்டிருக்கிறார் என்றால் எல்லா ஜெபங்களையும் ஒரே சாமியார் உட்கார்ந்து இந்த பிள்ளையை ஆசீர்வதிங்கன்னு ஜெபங்களை சொல்லி சொல்லி கேட்கும்போது எவ்வளவு வல்லமை இருக்கும் என்பதை நீங்களே சிந்தித்து பாருங்கள் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். தெய்வ பிள்ளைகளே, நிச்சயமாக நாங்க ஒரே ஒரு உதவி கேட்கிறோம். இந்த சேனலை தயவு செய்து பார்க்கிறவர்கள் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதை உங்களுடைய வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்ல, வாட்ஸ்அப் குரூப்ல, பேஸ்புக்ல நீங்கள் பகிரும்படியா ஜெபிக்கிறோம். எங்க ஃபாதர்ஸ் இல்லைன்னா இதை நிப்பாட்டி விடுவாங்க என்று அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். ஏனென்றால் இவ்வளவு செலவு பண்ணிட்டு இது வளர்ச்சி அடையல, அப்படி என்றால் இவ்வளவு கரண்ட், நெட் பில்லு, கம்ப்யூட்டரு, கேமரா அப்படி என்று ஃபாதர்ஸ் வருத்தப்பட்டு நிப்பாட்டிடுவாங்க. அதனால் தயவு செய்து இந்த உன்னத தெய்வ பணி இன்னும் வளரணும், உங்க கையால வளரணும், உங்க ஆசீர்வாதத்தால் வளரணும், இன்னும் பல ஆத்துமாக்கள் ரட்சிக்கப்படணும் என்பதை நீங்கள் விருப்பப்பட்டால் இதை பகிருங்கள், இதை செய்யுங்க என்று அன்போடு வேண்டுகிறோம். தெய்வ பிள்ளைகளே, நிச்சயமாக நாங்கள் உதவி செய்கிற ஏழை எளிய பிள்ளைகளுக்கு உங்களால் முடிந்த உங்களுடைய பிள்ளைகளுடைய பழைய ட்ரௌசர், பேண்ட், ஷர்ட், டிஷர்ட் இல்ல நோட்டு புஸ்தகங்கள் போல நிறைய இருக்கலாம். அது வேஸ்டா கிடக்கலாம். பரணியில சொருவி வச்சிருப்பீங்க, தயவு செய்து பீரோல சொருவி வச்சிருப்பீங்க, அதெல்லாம் எடுத்து வேஸ்டா கரையான் சாப்பிடறதுக்கு பதிலா எங்க பிள்ளைங்களுக்கு கொடுத்தால் நாங்கள் மிகவும் சந்தோஷப்படுவோம் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். உங்களுக்கு ஒரு வேலை வசதிகள் இருந்தால் இல்ல உங்க காரியங்கள் நிறைவேறினால் நாங்கள் உதவி செய்யற பிள்ளைகளுக்கு குடும்பங்களுக்கு கரண்ட் கிடையாது, அவங்களுக்கு ரோடு கிடையாது, குடிசைகள் தான், அந்த வீட்டுல ஒரு லைட் எரியணும் என்றால் சோலார் லைட் தான் எரிய முடியும். அது ஒரு 200 ரூபா 300 ரூபா இருக்கும். தயவுசெய்து உங்களால முடிஞ்சா ஒரு 2 சோலார் லைட் 3 சோலார் லைட் வாங்கி உங்க பேரால, உங்க குடும்பத்தை பேரால 4 வீட்டுல லைட் எரியட்டும் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். நிச்சயமாக தெய்வ பிள்ளைகளே, மிரக்கல் ஆயில் எவ்வளவோ வலிகளை நீக்குகிறது, நோய்களை அகற்றுகிறது. கண்ணை தவிர்த்து எல்லா இடங்களிலும் வலிகள் இருந்தால், நோய்கள் இருந்தால், எப்படிப்பட்ட நோய்கள் இருந்தாலும் தயவு செய்து அதை வாங்கி 10 சொட்டு 20 சொட்டு அந்த வலிக்கிற இடத்துல நல்லா தினமும் தேய்ச்சிட்டு வாங்க. தலையில தேய்ங்க, பிபி சுகர் குறையும். சுடுதண்ணில போட்டு 1 சொட்டு போட்டு குடிங்க, பிபி சுகர் குறையும் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். மற்றுமாக ரத்தத்தின் விடுதலை ஜெப புத்தகம், இது 120 வருடங்களுக்கு முன்பதாக எழுதப்பட்ட புத்தகம். அந்த காலத்தில் நம்முடைய வீட்டுல அந்தோனியா தகடு, செபஸ்தியா தகடெல்லாம் இருக்கும். அதுல உள்ள கட்டு ஜபங்கள், ரகசிய ஜபங்கள், அது செய்வினை அகற்ற ஜபம், சாத்தான விரட்டுகிற ஜபம், பல விதமான கட்டு ஜபங்கள் இருக்கிறது. இந்த கட்டு ஜப புத்தகத்தை வாங்கி தயவு செய்து பயன்படுத்துங்கள். வாழ்க்கையில வெற்றி அடையுங்கள்.